Yes. ஸ்கிரீன் வந்தீங்களா? கேக்குறதா? கடைசியாக பார்த்தது கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கொள்வோம். நாங்க சொன்ன வசனங்களாக ஓதி பழகிறது தான் உங்களுக்குரிய பகுதி. நீங்க போக வேண்டிய உங்களோட குர்ஆன் ஓதுற வேய ஸ்டார்ட் பண்ண வேண்டிய பகுதி வசனங்களாக நாங்க பிராக்டிஸ் பண்ணி பழகிறது என்றதை நான் பார்த்தோம். அந்த வகையில நாங்க ஸ்டார்டிங்காக குர்ஆனை எப்படி ஓதுறது, குர்ஆனை ஓதுறதுக்கு எங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொன்னால் லெட்டர்ஸ், சிம்பிள்ஸ் தேவைன்னு சொல்லியிருந்தோம். சிம்பிள்ஸை நாங்க ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம். பட் அதை திருப்பி ஒரு முறை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி கொண்டு நான் போறேன். மறந்திருந்தா கட்டாயம் இதை ஞாபகப்படுத்திக்கோங்க. அடையாளங்கள் தேவை. அதே மாதிரி இந்த அடையாளங்களோட எக்ஸ்பிளனேஷன் உங்களோட ரெக்கார்டிங்ல இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸஸ்ட ரெக்கார்டிங்ல மிச்சம் டீப்பாக நாங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். எனவே நீங்க அதை பார்க்கலும். இது ஒரு ஹோம்ஒர்க்குக்கு உங்களுக்கு பார்க்கலும். அதுக்கு அப்புறமா நாங்க இப்படியான ஒரு சார்ட் ஒன்று நாங்க ஒர்க் பண்ணினோம். அதாவது லெட்டர்ஸ் கூடாக நாங்க பார்க்கறதுக்கு முன்னால சிம்பிள்ஸோட எங்களுக்கு எந்த தூரம் பரிச்சயம் மீக்குது என்கிறத நாங்க செக் பண்ணோம். இதுக்கு அடுத்ததாக நாங்க ஒரு முக்கியமான ஒரு பகுதி நாங்க சொன்னோம். அதாவது அல் குர்ஆன்ல சூறாக்களாக, பக்கங்களாக, வசனங்களாக நாங்க பிராக்டிஸ் பண்ண போக்குள்ள எங்களுக்கு உள்ள சேலஞ்ச் என்ன, நாங்க எப்படி என்னென்ன வகையான சேலஞ்சஸ் எங்களுக்கு இருக்குது குர்ஆன்ல பக்கங்களாக ஓத போற நேரத்துல என்று சொல்லி நாங்க பேசினோம். எனவே சூறாக்களாக நாங்க ஓதுறதுக்கு முன்னால எங்களுக்கு சொற்கள் தெரியும். அந்த சொற்களை வைத்துக்கொண்டு நாங்க சொற்களை ஜாயின் பண்ணி எப்படி நாங்க வேர்சஸ் ஆக ஓதி பிராக்டிஸ் பண்ணி பழகணும் என்கிறத பார்த்தோம். அது அடுத்த முக்கியமான பகுதியாக நாங்க பார்த்தோம். அதுதான் நாங்க சொல்றோம். அந்த பகுதியை தான் நாங்க உங்களுக்கு வழங்கப்படுத்தியிருந்தோம். வசனங்களாக ஓத பழக வேண்டிய பகுதி என்று. ஓகே, இதை நாங்க ஒரு மணி பேசிட்டோம். இதுல தொடர்ச்சியாகத்தான் நான் சொன்னோம் வசனத்திட இறுதியில நிப்பாற்ற ஸ்டாப் பண்ற மெத்தட் ஞாபகம். வசனத்திட இறுதியில ஸ்டாப் பண்ற மெத்தட் எப்படி ஸ்டாப் பண்ற சொல்லுங்க. எத்தனை மெத்தட் இருக்குது? How many methods there we can stopping our end of the verses? How many methods? How many methods? Three. First one, which one? Very good. Very good. First one,
நேம் சொல்லுங்க உஸ்தாத். Three is correct answer. First one, which one? First. Level first one. First one. First one. Okay, first one. Quick, நீங்க சொன்னாதான் தெரியும் உங்களுக்கு விஷயம் கிளியரா விளங்கிக்குதா? Later. Which one first one? Which one first one? Okay, நானே சொல்லவா பார். டைம் தான் முக்கியம். டைம் going on. First one, first method. இல்ல உஸ்தாத். End of the verses ஃபத்ஹ் மத், ஃபத்ஹத்தைன், அலிஃப். இது மூன்றுல ஏதாவது ஒன்று வந்தால் நாங்க end of the verses ஸ்டாப் பண்ற டைம்ல லாஸ்ட் லெட்டரை நான் கட்டாயம் 2 லெவல். ஓகே, 2 லெவல். அது நாங்க சொல்லுவோம் 2 ஹரக்கட்ஸ். என்னோட ஃபிங்கர் உண்ட டவுன் அண்ட் அப். அந்த டைமுக்கு நாங்க நீட்டி ஓதணும். டைமிங்ல சொல்றா ஜஸ்ட் 1 செகண்ட் நாங்க நீட்டி ஓதணும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. அஃப்வாஜன் என்று இது எப்படி வரும்? ஓகே உஸ்தாத். எப்படி வரும்? இப்ப அஃப்வாஜன் சொல்லுங்க. என்றது எப்படி வரணும்? அஃப்வாஜா. வெரி குட். அஃப்வாஜ என்று வரணும். செகண்ட் ஒன், மாலஹா. வெரி குட். தேர்ட் ஒன், ருஜ்ஆ. ரூஜிஅ. குட். செகண்ட் ஒன், செகண்ட் மெத்தட், end of the verses லாஸ்ட் ஆக தா உல் மர்பூதா வருது. which one வரணும்? என்ன வரணும்? மர்பூதா. தா உல் மர்பூதா. தா மர்பூதா. தா உல் மர்பூதா. தாவுல் மர்பூதா வருமாக இருந்தால் நாங்க அந்த தாவுல் மர்பூதாவை பெரிய ஹாவாக மாத்தி நாங்க ஓதணும். பெரிய ஹாவாக மாத்தி நாங்க ஓதணும்.
For the example, ஓதி காட்டுங்க போகண்டா. என்னென்ன நாருல்லாஹி மூகத முகத்தத், that's wrong. That's wrong. Why? மூகத கத முகத. Very good. How can practice? மூகத முகத. மூகத திருப்பி வந்து பாப்போம். 2 number Second one, how إنها can علي جدي second one, how can stop? إنها عليهم موصدة Repeat. إنها عليهم موصدة Third one. في عمد في عمد ممددة Repeat. في عمد ممددة Mumaddadatu, mumaddadatin, mumaddada. Which one correct? في عمد ممددة ممددة Mumaddada wrong. Mumaddada. வரணும். Mumaddada. في في Right. عمد Third one. ممددة ஃபைனலாக நாங்க பார்த்த மெத்தட் என்னென்றால், நான் அடுத்த கிளாஸ்ல இது மூணையும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவேனா, அப்பதான் அடுத்த ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். நான் இன்றைக்கு விளங்கப்படுத்தினதுல லாஸ்டா விளங்கப்படுத்தின கான்செப்ட் எண்ட் ஆஃப் த வேர்சஸ்ல நாங்க எப்படி ஸ்டாப் பண்ணணும், அந்த ஸ்டாப் பண்றதுக்கான மெத்தட், ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன, செகண்ட் மெத்தட் என்ன, தேர்ட் மெத்தட் என்ன, இது மூண்டையும் எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் கட்டாயம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்களோட இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். எனக்கு உங்களுக்கு விளங்கிக்கா இல்லையான்னு பார்த்துக்கொள்றது வித் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அது முக்கியம். தேர்ட் மெத்தட் என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் அண்ட் செகண்ட் மெத்தட் இல்லாம, ஃபர்ஸ்ட் மெத்தடும் செகண்ட் மெத்தடும் இல்லாம அடுத்த எல்லா டைம்லையும் லாஸ்ட் லெட்டருக்கு நாங்க சுக்கூனை வச்சுதான் ஓதணும். அதான் முக்கியம். ஓகே, இதான் இதுல உள்ள முக்கியமான பாடம். அண்டர்ஸ்டாண்ட்? விளங்கினா? லாஸ்ட் லெட்டருக்கு சுக்கூனை வச்சுட்டு ஓதணும். سكون وجدي अच्छा ओके उस्ताद ஹாய். இதுல பாருங்க, ஸ்டார்டிங் ஆஃப் ரெண்டு வரணும். எப்படி வரும்? ஆஃப் يحسب أن ماله أخلده அஹ்லதஹூண்டு ஸ்டாப் பண்ணிருமா? أخلده எஸ்.
second. Okay, second one, how can stop? ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل. Kulay. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل. Right. Inshallah. And last one. فليعبدوا رب هذا البيت. Bait, no, baiti. Oh, which one correct? بيت Which one correct? هذا بيت Baiti. Oh, baita, baitu, baiti. Which one correct? فليعبدوا رب هذا البيت. ஓகே அப்ப இந்த third இந்த 3 பாட்டையும் நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டு வரமா? ஓகே லைனா பெஸ்ட். ஓகே إن شاء الله.